அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான 3 தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய எதிர்கால பணம் மற்றும் உரிமைகள் தொடர்பானது. முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழு இது எப்போதிலிருந்து அமலுக்கு வரும், தேதி இல்லை என்ற குழப்பம் உண்மையா, அரசாங்கத்தின் உண்மையான உத்தரவு என்ன, இரண்டாவதாக நவம்பர் மாத பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலைன்னா பென்ஷன் கிடைக்குமா இல்லையா, என்ன செய்யணும், மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஷனல் இன்க்ரிமெண்ட் மற்றும் அரியர் பணம் எப்போது முதல் கொடுக்கப்பட வேண்டும், இதில் நடக்கும் குளறுபடிகள் என்ன. இந்த 3 தகவல்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. நிறைய பென்ஷனர்கள் வீடியோவை பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அரசு ஆவணங்களின் சரியான தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சரி, இப்போ முதல் தகவலுக்கு போகலாம். முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான குழப்பம். அதாவது 8வது ஊதியக்குழு எப்போதிலிருந்து அமலுக்கு வரும். சில ஓய்வூதியதாரர் அமைப்புகள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 8th CPCக்கான அரசாங்க உத்தரவில், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தேதி எஃபெக்டிவ் டேட் குறிப்பிடப்படவில்லை. அதனால் மத்திய அரசு நினைத்தால் 1/1/2026க்கு பிறகு வேறு தேதியிலிருந்து பலன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஆவணங்களை முழுசாக படிக்காமல் சில அமைப்புகள் தேவையில்லாமல் ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. இதனால் யாரும் குழப்பம் அடைய வேண்டியதில்லை. உண்மையான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வெளியிட்ட பத்திரிகை வெளியீட்டில், அதாவது ப்ரெஸ் ரிலீஸில் தெளிவாக ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஊதியக்குழு அமைக்கப்படுவது ஊழியர்களின் சம்பள அமைப்பு, ஓய்வூதிய பலன்கள் மற்றும் சேவை விதிமுறைகளை மாற்றி அமைக்கத்தான். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியதாரர்களுக்கும் கட்டாயம் பலன் உண்டு, ஓய்வூதியம் உயர வாய்ப்பே இல்லை என்பது தவறான தகவல். ரெண்டாவதாக, ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் சாதாரணமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைமுறைக்கு வரும். இந்த வழக்கம் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 1/1/2026 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்தீங்களா, அரசாங்கமே தெளிவாக சொல்லிட்டாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தேதி இல்லாவிட்டாலும் கேபினெட் நோட்லேயும் அதிகாரப்பூர்வ பத்திரிகை வெளியீட்டிலையும் தேதி இருக்குது. ஆகவே நண்பர்களே, வதந்திகளை நம்பாதீங்க. 8th CPCயின் பலன் 1/1/2026 உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்த முக்கியமான தகவல் நவம்பர் மாத ஓய்வூதியம் பற்றியது. அதாவது ஒரு செய்தி பரவி வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாத பென்ஷன் நவம்பர் 28, 2025 அன்று வர வாய்ப்பு உள்ளது. ஆனால் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுங்கள், இல்லையேல் உங்கள் நவம்பர் பென்ஷனில் பாதிப்பு ஏற்படலாம். இதில் உள்ள முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாத பென்ஷன் நவம்பர் 28 அன்று வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒருவேளை நீங்கள் நவம்பர் 30க்குள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய நவம்பர் மாத பென்ஷன் பாதிக்கப்படாது. அதாவது நவம்பர் பென்ஷன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதன் பிறகு வரும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் உங்களுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம். நீங்கள் உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி நவம்பர் 30. அதற்கு முன் கொடுப்பது நல்லது. அவசரம் வேண்டாம். அவசரப்பட்டு ஏதாவது தவறான முறையில் கொடுத்து அதனால் சிக்கல் வர வேண்டாம். ஆதாரங்களை சரிபார்த்து ரிலாக்ஸாக நிதானமாக சரியான முறையில் டிஜிட்டல் அல்லது மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். நவம்பர் பென்ஷன் பாதிக்கப்படாது. கடைசியாக மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நோஷனல் இன்க்ரிமெண்ட் அரியர் பற்றியது. ஓய்வூதியத்துறையில் இன்னும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அது என்னன்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் அரியரை எப்போது முதல் கொடுக்க வேண்டும் என்பதுதான். இது தொடர்பாக ஒரு ஓய்வூதியதாரர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இவர் ஜூன் 30, 2023 அன்று ஓய்வு பெற்றார். இவருடைய ஆண்டு ஊதிய உயர்வு ஜூலை மாதம் வர வேண்டும். இவருக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அரியர் பணம் ஜனவரி 2025 தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவருடன் அதே பதவியில் ஓய்வு பெற்ற வேறொரு அதிகாரிக்கு அரியர் பணம் ஜூலை 2023 கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த வித்தியாசம்? விதி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1, 2023க்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு அரியர் பணம் மே 1, 2023 முதல் கிடைக்கும். மே 1, 2023க்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு அரியர் பணம் அவர்கள் ஓய்வு பெற்ற தேதியிலிருந்தோ அல்லது அவர்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் எப்போது
டியூ ஆனதோ அப்போது முதல் கிடைக்கும். ஸோ இந்த ஓய்வூதியதாரர் ஜூன் 30, 2023 ஓய்வு பெற்றதால் இவருக்கு அரியர் பணம் ஜூலை 2023 முதல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2025 இருந்துதான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இவருக்கு குறைவான அரியர் பணம் கிடைத்துள்ளது. நண்பர்களே, ஓய்வூதியம் வழங்கும் ஏஜென்சிகள் இன்னும் இந்த விதிகள் குறித்து குழப்பத்தில் உள்ளனர். இதனால் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கிடைத்து அரியரில் குறைவு இருப்பதாக நீங்கள் நினைத்தால் உங்களுடைய அரியர் ஷீட்டை கேட்டு பெறுங்கள். அதில் தேதி சரியாக இருக்கிறதா என்று சோதியுங்கள். நண்பர்களே, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓய்வூதிய விதிகள், பென்ஷன் மற்றும் அரியர் தொடர்பான சரியான அதிகாரப்பூர்வமான A to Z தகவல்கள் உங்களுக்கு இந்த சேனலில் தொடர்ந்து கிடைக்கும். தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.